ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செயின்லாம், கவரிங் செயின்லாம் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா அதை தூக்கி கீழே போடுவோம். ஸோ அப்படி போடாமல் அதை எப்படி புது செயின் போல் மாட்டலாம், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு, அதாவது நேச்சுரல் ரெமெடி, நம்ம எதுவுமே கெமிக்கல் ஐட்டம்ஸ் இல்லாமல் எப்படி புது செயின் போல் மாற்றலாம் அப்படின்ட்டு அதுக்காக ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ உப்பு தண்ணி இல்லாமல் நீங்கள் நார்மலாக நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல தண்ணியில் கொதிக்க வைங்க. ஏன்னா உப்பு தண்ணியாக இருந்தது அப்படின்னா அந்த செயின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணி இறங்கி ரொம்ப இதாகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இந்த செயின் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ அந்த செயினை இதில் போட்டிருக்கேன். இதில் ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்ருக்கேன். அந்த லெமனும் பார்த்திங்கன்னா நல்ல லெமன் கிடையாது. இதையும் ஏன் நம்ம தூக்கி கீழே போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் புழிஞ்சு ஊற்றி, ஸோ இதை இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த லெமனை எடுத்திருக்கேங்க. ஸோ நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். ஏன்னா எல்லாத்தையுமே போட்டுட்டோம் அப்படின்னா பொங்கி வழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த பேக்கிங் சோடா, லெமனு, இது ரெண்டோட அந்த செயினில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே கிளியர் ஆகி வெளியே வந்துடும். உங்களுக்கு அந்த கொதிக்க கொதிக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே அந்த ஓவரால் அந்த ஓரங்களில் ஃபுல்லாக பாருங்கள் நுர மாதிரி வருது. ஸோ அது என்ன அப்படின்னா அந்த செயினில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தான். ஏன்னா அந்த கவரிங் செயின் ரொம்ப நாளாக வச்சுட்டோம் அப்படின்னா, யூஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே அது கருத்து தான் இருக்கும். அதுலேயுமே பச்சை பசேர்னு பாசி படர்ந்த ஒரு கலருக்கு மாறிடும். டோட்டலாக அதை தூக்கி நம்ம கீழே தாங்க வீசுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு தங்க செயின் போட்டுட்டு நம்ம வெளியில் போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம். சப்போஸ் தங்க செயின் போட்டுட்டு போக முடியாத சமயத்தில் இது மாதிரி கவரிங் செயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுவேன், லேடிஸ் கூட இது மாதிரி செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் கவரிங் செயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அதை எப்படி பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லெமனும் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு அந்த செயினை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கருக்கலை அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் போதுங்க. ஸோ இதுவே போதும். நல்லா ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் லைட்டாக கூட நான் புளி சேர்த்துருப்பேன். ஏன் அப்படின்னா ஓவரால் ரொம்ப கருத்து இருந்துச்சு அப்படின்னா புளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேணாம். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு அலசி வச்சுக்கலாம். ஏன்னா சுடும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கை பொறுக்கிற அளவு இருந்தது அப்படின்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன போட்டு தேய்க்க போகிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு வச்சுருக்கேங்க. ஸோ அந்த பேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த பேஸ்ட்டு நிறையா எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எல்லாம் கவர் ஆக மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விடுங்க. நீங்கள் கையில் தேய்க்க வேணாம். கையில் தேய்ச்சா ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகாது. ஸோ தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் உங்களுக்கு தெரியும், தங்க செயின் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் இது கவரிங் செயின் தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ப்ரைட்டாக இருக்காது. மற்றபடி ஆனால் நல்லாவே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லாமே தேய்ச்சி விடலாம். ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் இல்லை அப்படின்னா பல்பொடி இருக்கும் பார்த்தியா, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட பேக்கிங் சோடா நிறையா போட்டு தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சூப்பராக ப்ரைட்னஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் பேஸ்ட் கம்பல்சரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தேய்ச்சிட்டு இதை கழுவிடலாம். கழுவிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். பட் அந்த கலர் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், அதை எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஈரப்பதத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. இதை கொஞ்சம் நேரம் கூட நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ காய வச்சுட்டு அதை எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தூள் எல்லாமே கீழே கொட்டிடும். நம்ம பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா தங்க செயின் போல் இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஒரு டவல் வச்சு இல்லைனா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கலாங்க. ஏன்னா அந்த ஈரத்தோடு அந்த மஞ்சள் தூள் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பிசிறு பிசிறாக இருக்கும். பட் அது தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே நீட்டாக இருக்கும். டவல் வச்சு அப்படியே எடுத்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க மஞ்சள் தூள் அப்படியே எடுபட்டு வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க கவரிங் செயினை க்ளீன் பண்ணுற வேலை. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்பவும் நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில்